மாறும் உலக பொருளாதார சூழல். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 20% தானியங்கி கருவிகளாலேயும் 80% மனிதர்களாலேயும் தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ 80 90% வரைக்கும் தானியங்கி கருவிகளாலேயும் வெறும் 10% மட்டுமே மனிதர்களாலே இயக்கப்பட்டு வருது. இதனால் மனிதர்கள் தேவை பெருமளவு குறைந்துவிட்டது. தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, வீடுகளிலும் அதே நிலைமைதான். மனிதர்கள் வேலை செய்யும்போது வருமான வரி மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைச்சிது. ஆனால் இப்போ எல்லாமே ரோபோட்டாக மாறுறதுனால வருமான வரி பெரிய அளவில் உதவி பண்ணாது. அதனால் பொருட்கள் மீதான வரி தான் சரியானதாக இருக்கும். அதனால தான் ட்ரம்ப் வருமான வரியை ரத்து செஞ்சுட்டு பொருட்கள் மீதான வரியை மூலமாக அரசாங்கத்துக்கு வரி வருமானம் வருவதற்கான வழிகளை செஞ்சுருக்காரு. எல்லாமே இயந்திரமாகக்கூடிய இந்த சமயத்தில் காமன் சென்ஸ் அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவாக வர்த்தக நிலைப்பாட்டை மாற்றி மறுகட்டமைப்பு செய்ய வழிவகை செய்யும் சட்டம். வருமானம் அடிப்படையில் இல்லாமல் பொருட்களை வாங்கும் அடிப்படையில் வரி. சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க தென் எல்லைகளில் அவசர நிலை பிரகடனம் மற்றும் சட்டவிரோதமான குடியேறியவர்களை திருப்பி அனுப்பும் சட்டம். பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை ரத்து அப்படிங்கிற சட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அயர்ன் டோம் போன்ற தற்காப்பு அமைப்புகளை நிறுவி இராணுவத்தை வலிமைப்படுத்துதல் மற்றும் மற்ற நாட்டுக்காக போர் புரிவதை நிறுத்துதல். எண்ணெய் வளங்களை பயன்படுத்த போகிற உற்பத்தியை அதிகரிக்க சட்டம். பை ஃபார் கிரீன் டீல் அப்படின்னு சொல்கிறாரு. எலக்ட்ரிக்கல் கார் தான் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறதையும் உத்தரவுகளையும் பிறப்பிக்கிறது. அடுத்து பனமா கான்வாய் மீட்டெடுக்க போகிறோம். இப்போ உலகத்தில் இருக்கிற வரி முறை அப்படின்னு பார்த்தோம்னா வருமான வரி, விற்பனை வரி, சொத்து வரி, பெருநிறுவனங்கள் வரி. இந்த வருமான வரியை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா இங்கிலாண்டில் முதல் முறையாக வருமான வரியை கொண்டு வந்திருக்காங்க. 1798-99 காலங்களில் வில்லியம் பிட் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. அடுத்து அமெரிக்காவில் இந்த வருமான வரியை கொண்டு வந்தது யார் அப்படின்னா லிங்கன், ஆபிரகாம் லிங்கன். 1862 போர் செலவுகளுக்காக கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. $600 to $10,000 வரை 3% வரி விதிச்சிருக்காங்க அமெரிக்காவில். இந்தியாவில் முதல் முறையாக 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் வருமான வரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 1886 தனி வருமான வரி சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்தியாவில். வருமான வரி வருவதற்கு முன்னால் ஆடு, மாடு, தானியங்கள் போன்றவை அரசாங்கத்தில் வரியாக வசூலிக்கப்பட்டிருக்கு. தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு செய்யும் வேலைக்கு வருமானம் கொடுக்கும் முறை வந்த பிறகுதான் வருமான வரி முறை கொண்டு வரப்படுது. எல்லா வேலைகளுமே ரோபோட்டால் செய்யக்கூடிய சூழல் வந்துட்டதுனால வளர்ந்த நாடுகள் பெரும்பாலும் ரோபோட்களுக்கு மாறிடுவாங்க. அதனால் மக்களோட தேவை குறைஞ்சிரும். எப்படி கிளாக்கு, கால்குலேட்டர், கேலண்டர் எல்லாம் ஒரே ஃபோனுக்குள்ளே வந்துச்சோ, டிவி எல்லாமே ஒரே ஃபோனுக்குள்ளே வந்துச்சோ, அதே மாதிரி எல்லாமே மொபைல், ரோபோட் எல்லா வேலைகளையும் பார்க்க போகுது. நாம் மொபைல்கிட்ட குரல் மூலமாக இந்த ரோபோட்கிட்ட குரல் மூலமாக கட்டளையிட்டால் போதும், அது அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற தகவலை நமக்கு சொல்லிடும். குரல் மூலமாகவே சொல்லிடும். தானியங்கி சுத்தம் செய்யும் கருவி, தானியங்கி துணி துவைக்கும் கருவி, தானியங்கி சமையல் செய்யும் கருவி,
அப்படின்னு எல்லாமே ரோபோட்டிக்காக மாறிட்டு வர்றதுனால 2040 மனிதர்களை விட ரோபோட் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எலான் மஸ்க் சொல்கிறாரு. இந்த அளவுக்கு ரோபோட் இருக்கும்போது அதிக அளவு எரிசக்தி தேவைப்படும். இந்த அளவுக்கு ரோபோட் இருக்கும்போது எரிசக்தியோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் சூரிய சக்தி, காற்றாலை, மின் உற்பத்தி பெரிய அளவில் கை கொடுக்கும், இல்லை பயன்பெறும். ஆனால் அமெரிக்கா மாதிரியான அல்லது பனி விழக்கூடிய குளிர் பிரதேசங்களில் எரிசக்தியை மட்டுமே நம்பி இருக்கணும், இல்லை அனல் மின் நிலையம் போன்றவற்றை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதுக்குத்தான் ட்ரம்ப் என்ன சொன்னாங்கன்னா, கச்சா எண்ணெய், அணு மின் நிலையங்கள், கச்சா எண்ணெய், காஸ் அதிகமாக தேவைப்படும் அவங்களுக்கு. அதனால தான் கனடா அமெரிக்காவோட சேரணும்னு ட்ரம்ப் பேசுகிறாரு. இல்லை, கனடா அமெரிக்காவோட 52% பெட்ரோலியம், 60% க்ரூட் ஆயில் வந்து அமெரிக்கா கனடாவிலேருந்து இம்போர்ட் செய்யுது. அப்புறம் 99% கேஸையும் கனடாவிலேருந்து அமெரிக்கா இம்போர்ட் செய்யுது. அதனால தான் எரிசக்தி அதிகமாக தேவைப்படும். அப்படிங்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கிற எண்ணெய் வளங்களை பயன்படுத்த போகிறதா சொல்கிறாரு. மனிதர்களை வச்சு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் கடினமான சூழ்நிலை சந்திக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் வந்து ரோபோட்களால் ரொம்ப சுலபமாக, ரொம்ப கரெக்டாகவும், ரோபோட்கள் ரொம்ப சுலபமாக அதை செய்கிறதுனால இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற நிறுவனங்களில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்கிறதுக்கு தயங்குவாங்க. இதில் முதலீடு செய்கிறதுக்கு பதிலாக ரோபோட் கம்பெனிகள்லேயே நம்ம வந்து முதலீடு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் முதலீடு செய்வாங்க. அதனால் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து ரோபோட்டுக்கு மாறும். அதனால் அதில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அமெரிக்கா பல நாடுகளுக்கு நிதியுதவி கொடுத்து உதவி செஞ்சுட்டு வராங்க. அதில் ஒன்று USAID அப்படிங்கிற அமெரிக்க வெளிநாட்டு நிதி உதவி அமைப்பு. 100 நாடுகளுக்கு மேலே இவங்களோட நிதி உதவியை நம்பி இருக்காங்க. 2023 ஆண்டு வெளிநாட்டு நிதி உதவியாக 6 லட்சம் கோடிக்கு மேலே அமெரிக்கா நன்கொடையாக வழங்கியிருக்கு. ஐநா மனிதாபிமான உதவிகள் 42% அமெரிக்கா நிதியுதவி மூலமாக இயங்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 70% மேலே அமெரிக்கா நிதி பங்களிப்பு கொண்டு இயங்கிட்டு வருது. இது போன்ற செலவுகளை சில காலம் நிறுத்தி வைப்பதன் மூலம் அமெரிக்காவில் AI மற்றும் ரோபோட்டால் ஏற்படும் பொருளாதார மாற்றத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் நினைக்குது. எலான் மஸ்கோட ரோபோட், மெட்டா நிறுவனர் மார்க்கோட விர்ச்சுவல் வேர்ல்டு, கூகுள் நிறுவனத்தோட ஜெமினி AI அப்டேட் வரும்போது வேகமாக பெரும்பாலான வேலைகள் மனிதர்கள்ட்ட இருந்து ரோபோட் கைக்கு போயிடும். உதாரணமாக, மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே ரோபோட்டு சுலபமாக செய்யும். ஒரு ஃபோன் பில் கட்டணுன்னா கூட என்னோடய ஃபோன் பில்லை கட்டு அப்படின்ட்டு ஒரு மனுஷங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம மொபைலில் சொன்னாலே போதும். அது எந்த ஃபோன் அப்படின்னு கேட்கும். பிஎஸ்என்எல் அப்படின்னோன்னா என்ன பிளான் அப்படின்னு கேட்கும். 1 இயர் பிளான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுவே ஃபோன் பில்லை கட்டிட்டேன் அப்படின்னு வாய்ஸ் மூலமாகவே மனுஷங்க பேசுகிற மாதிரியே சொல்லிடும். அதே மாதிரி ஏற்கனவே வந்துட்டு காரில் எலான் மஸ்கோட டெஸ்லா காரில் ஏறி லொக்கேஷன் ஷேர் பண்ணாலே போதும், அதுவே அந்த லொக்கேஷனில் கொண்டு போய் நம்மளை ட்ராப் பண்ணிடும். மனிதர்கள் செய்கிற எல்லா வேலைகளுமே
ரோபோட் செய்கிறனால பெரும்பாலும் மக்கள் தேவைப்பட மாட்டாங்க. எல்லாமே ரோபோட்டாக மாறுறனால மக்கள் தேவை குறைஞ்சிரும். அதனால தான் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிற மற்ற நாட்டவர்களை வெளியேற்றிட்டு தேவைக்கு ஏற்ப அந்தந்த நாடுகள்லேருந்து மக்களை சட்டபூர்வமாக வேலைகளுக்கு பணியமர்த்துறதுக்கு தான் அமெரிக்கா முயற்சி செய்யுது. அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லா வளர்ந்த நாடுகளும் இதை வரிசையாக பின்பற்ற தொடங்கிடுவாங்க. எப்படி சில காலங்களுக்கு முன்னால் ஐஃபோன் வந்து கூட்டம் கூட்டமாக போய் மக்கள் வாங்கினாங்களோ, அதே மாதிரி எலான் மஸ்க் ரோபோட் சேல்ஸ் பண்ணும்போது மக்கள் வந்து அந்த ரோபோட்டை அவங்க கூடயே கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது அவங்க மக்கள் முன்னால் போகும்போது ரோபோட் அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே போய் அவங்க கூட வீடு வரைக்கும் போகிறது, காரில் ஏறி போகிறது, அந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரியான சூழல்கள் வரும்போது எல்லா பொருளாதார சம்பந்தமான எல்லா விஷயங்களும் மாற்றம் இருக்கும்.